செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, பாக்கியஸ்ரீ, ராணா நடிப்புல வெளியே இருக்கிற காந்தா படம் எப்படி இருக்கான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். காந்தா படத்துல ஹீரோவா நடிக்கும் துல்கர் சல்மானுக்கும் சீனியர் இயக்குனரான சமுத்திரக்கனிக்கும் ஈகோ மோதல் நடந்துட்டு இருக்கு. பெரிய ஹீரோ இப்படிதான் சீன்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு துல்கர். ஆனா உன்னை ஆளாக்கியவன் நான் சொல்றபடிதான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சமுத்திரக்கனி. இவங்களுக்கு இடையில புதுமுக ஹீரோயின் பாக்கியஸ்ரீ சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. படப்பிடிப்புல ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், படம் முடியுமா முடியாதா என தயாரிப்பாளர்கள், படக்குழுவினர் தவிச்சிட்டு வராங்க. இதற்கிடையில ஹீரோவின் காதல விழுகிறாரு ஹீரோயின். திருப்பதியில இவங்க ரகசிய திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்துல ஸ்டுடியோல ஒரு இரவுல மர்மமான முறையில ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராணா ஸ்டுடியோவுக்கு வந்து அதிரடி விசாரணை நடத்திட்டு வராரு. கொலையானது யாரு, கொலை செஞ்சது யாரு, கொலைப்பட காரணம் என்ன, குற்றவாளி சிக்கினாரா இல்லையா, இதுதான் செல்வமணி செல்வராஜன் டைரக்ஷன்ல வந்திருக்கிற காந்தா படத்தோட கதை. 1950களில் இருந்த சினிமா, ஸ்டுடியோ ஆதிக்கம், செட், ஸ்கிரிப்ட், அப்போது இருந்த நடைமுறைகள், இயக்குனர், ஹீரோ மோதல், ஹீரோயின் காதல் பின்னணியில ஒரு மாறுபட்ட கதையை சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. இடைவெளிக்கு அப்புறம் கதையும் துப்பறியும் பாணிக்கு மாறுறது கொஞ்சம் ரசிக்க வச்சிருக்கு. இது டி.கே. மகாதேவன் என்ற கட்டழகு ஹீரோவாக வந்து நான் நடிகண்டா அப்படின்னு சீனுக்கு சீன் கலக்கியிருக்காரு துல்கர் சல்மான். சில சாயல்ல எம்ஜிஆர் மாதிரியும், சில சாயல்ல சிவாஜி மாதிரியும் அந்த கால நடிகர்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நடிப்புல தனி முத்திர பதிச்சு பல இடங்கள்ல கைத்தட்டலும் வாங்க வச்சிருக்காரு. தன்னை வளர்த்துவிட்ட சமுத்திரக்கனியோட செட்ல மோதிர சீன், ஹீரோயினை காதலிக்கும் சீன், நீளமான வசனங்கள், உணர்ச்சி பூர்வமா பேசுகிற சீன், குறிப்பா கிளைமேக்ஸ்ல கேரக்டரை உணர்ந்து ரசிச்சு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கு இந்த படத்துக்காக விருதே கொடுக்கலாங்க. அடுத்ததாக தான் வளர்த்து விட்ட ஒரு நடிகன் தன்னை மதிக்காம போறான் அப்படிங்கிற கோபத்துல ஐயாங்கிற சீனியர் இயக்குனரா வரும் சமுத்திரக்கனியும் பல இடங்களை ஸ்கோர் செஞ்சிருக்காரு. அவரோட கெட்டப், சின்ன சின்ன ரியாக்ஷனும் அருமையா இருக்கு. யாருப்பா இந்த ஹீரோயின் என கேக்குற அளவுக்கு பல இடங்கள்ல மனசு அள்ளி இருக்காங்க பாக்கியஸ்ரீ. சினிமா செட்ல அவரை பேசுற வசனங்கள் சாவித்திரியை நினைவுபடுத்துது. துல்கருக்கும் அவருக்குமான காதல் சீன்கள், சமுத்திரக்கனி அவருக்குமான பாச சீன்கள் படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். என்ன, இடைவேளைக்கு அப்புறம் அவங்களுக்கான காட்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மூவரையும் தவிர இடைவேளைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டரா வரும் ராணாவும் ஒருவித நக்கல் டோன்ல வழக்கை துப்பறிகிறாரு. அந்த கால சினிமா அப்படிங்கறனால ஹீரோ உதவியாளராக வரும் பையாபுரி, உதவி இயக்குனராக வரும் கஜேஷ் நாகேஷ், அண்ணான்னு அழைக்கிறதே தனி அழகா இருக்கு. துல்கர் மனைவியாக வரும் காயத்ரி, பணக்கார மாமனாராக வரும் நிலகல் ரவி, போலீஸ் அதிகாரி ஆடுகளம் நரேன், ஸ்டுடியோ அதிபர் ரவீந்திர விஜய் உள்ளிட்ட பலரும் அப்போதைய உடைய கெட்டப்ல வந்து அசத்தி தங்களோட பங்கிற்கு நடிச்சு அழகா கொண்டு போயிருக்காங்க. படத்துல பெரும்பாலான காட்சிகள் கருப்பு வெள்ளை டோன்ல இருக்கிறனால நடிகர்களோட சின்ன சின்ன முக அசைவுகள், எக்ஸ்பிரஷனை தெளிவா ரசிக்க முடியுது. கமர்ஷியல் சினிமா, கலர்ஃபுல் சினிமா மத்தியில கருப்பு வெள்ளை சினிமாவை அந்த கால கதையை யோசிச்ச இயக்குனரை, அதற்காக நேர்த்தியான செட் அமைச்சு கொடுத்த கலை இயக்குனர் ராமலிங்கத்தை தாராளமா பாராட்டலாம். குறிப்பா அந்த உலகிற்கே, அந்த ஸ்டுடியோ செட்டிற்கே அழைத்து சென்ற தேனி சஞ்சிச்சோட ஒளிப்பதிவும் ஜானு சந்தரோட இசையும் தாராளமா பாராட்டலாம். ஆனா பாடல்கள் ஓகே ரகமா தான் இருக்கு. அந்த காலத்துல நடக்கும் கதைங்கிறனால பலரோட நடிப்பு ஓவர் டோஸா கொஞ்சம் தெரியுது. துல்கர் கூட சில இடங்கள்ல நடிச்சு கொட்டியிருக்காரு. வசனங்களும் பழைய ஸ்டைலா தான் இருக்கு. இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு புரியுமா? குறிப்பா ஸ்டுடியோ முதலாளி, செட்டு, குருபத்தி இதெல்லாம் அவங்களை கவருமாங்கிற கேள்வியும் எழுது. படத்தோட நீளம் பெரிய மைனஸா இருக்கு. துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும் என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள என்ன உறவு, ஏன் சண்டை போடுறாங்க அப்படிங்கறத தெரியறதுக்குள்ளேயே இடைவேளை வந்துருது. அப்புறம் கொலை, ராணா துப்பறிவு காட்சிகள் என நீளமா போய்கிட்டே இருக்கு. யார் கொலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ராணா கண்டுபிடிக்கும் சீன்கள் ஓகேவா இருக்கு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆனா அதை இன்னும் அழுத்தமா வேறு கோணத்துல எடுத்திருந்தா இன்னும் ரசிச்சிருக்கலாம். சண்டை போட்டு பிரிந்த இயக்குனர், ஹீரோ எப்படி சேர்ந்தாங்க என்பதற்கான வலுவான விஷயங்களும் காட்டப்படல. ஈகோ மோதல், ஒரு கட்டத்துல கொலை, த்ரில்லர் என நகர்வது நல்ல திரைக்கதை. இரண்டையும் கிளைமேக்ஸ்ல இணைச்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க, பேசி தீருங்க என்ற நல்ல கருத்தையும் சொல்லி இருக்காங்க. கருப்பு வெள்ளை ஆங்கில படங்கள் பாக்குற ஃபீலிங் வருது. ஆனா 1950கள்ல நடிகரோட சாயல் இல்லாம, எந்த உண்மை சம்பவங்கள் பாதிப்பும் இல்லாம, நிஜ விஷயங்கள் எதுவுமே தழுவாம அந்த கால கதை சொன்னது சின்ன ஏமாற்றமா தான் இருக்கு. படத்தின் நீளம், சில வசன காட்சிகள், அதீத நடிப்பு படத்தை பின்னோக்கி இழுக்குது. அந்த கால ஆங்கில படம் பார்த்த ஃபீலிங் இருக்கு. ஆனாலும் தேவையில்லாத சீன்கள், செயற்கைத்தனமான நடிப்பு, சுவாரஸ்யம் இல்லாத சில விஷயங்களால படம் பல இடங்கள்ல போரடிக்க வச்சிருக்கு. ஆக மொத்தத்துல காந்தா துல்கர் சல்மானுக்காகவும் பாக்கியஸ்ரீ அவங்களுக்காகவும் பார்க்கலாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.